ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பட்சபாதம் வேண்டாம், நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனம். 2006ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஏற்பட்ட பயங்கர பிரச்சனைகளில் ஒன்று பறவை காய்ச்சலாகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நவாப்பூர் என்ற ஊரில்தான் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பறவை காய்ச்சல் கண்டுள்ளதாகவும் அநேக பறவைகளும் கோழிகளும் மறிக்கின்றன என்றும் தகவல் வந்தது. அந்த மாநிலத்தின் கால்நடை அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். அங்குள்ள கோழிப்பண்ணைகள் பறவை காய்ச்சல் நுண் கிருமிகளால் பாதிப்படைந்துள்ளதை ஆய்வின் மூலம் கண்டறிந்தனர். உடனே அவைகளை அழிக்கும்படி அரசாங்கம் உத்தரவிட்டது. 5 நாட்களில் 2,53,000 கோழிகளும் 5,87,000 கோழி முட்டைகளும் அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டன. காய்ச்சல் அறிகுறியுடன் காணப்பட்ட அந்த ஊர் மக்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த தாக்கத்தினால் நாடு முழுவதும் கோழிக்கறி விலை வீழ்ச்சி அடைந்து கோழி இறைச்சி வியாபாரம் பல கோடி ரூபாய் நஷ்டம் அடைந்தது. அந்த சமயம் பத்திரிகைகளில் வந்த சிரிப்பு என்று ஒன்று மிகவும் கவர்ந்ததாக இருந்தது. அதை சிந்திக்கவும் தூண்டியது. அதாவது 2 கோழிகள் ஒன்றோடொன்று பேசிக் கொள்கின்றன. நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் நம்மை கொன்று புதைக்க வேண்டும் என்று அரசாங்கமும் அதிகாரிகளும் கொக்கரிக்கிறார்கள். ஆனால் ஆட்கொல்லி நோய் எய்ட்ஸ் உள்ள மனிதர்களை அன்போடும் பரிவோடும் நடத்துமாறு அதே அரசாங்கம் விளம்பரப்படுத்துகிறது. அவர்களுக்காக கோடிக்கணக்கான பணம் செலவிடப்படுகிறது. ஏன் இந்த பாராபட்சம்? அவர்களையும் கொன்று புதைக்க வேண்டியதுதானே. உண்மையில் கோழிகள் இப்படி பேசிக்கொள்ள முடியாவிட்டாலும் இந்த சிரிப்பின் கருத்துகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சில நல்ல பாடங்களை கற்றுத்தருகின்றது. நாம் பாவத்தால் பீடிக்கப்படுவதை வியாதிக்கு ஒப்பிட்டு வேதாகமம் பேசுகிறது. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. ஏசாயா 1வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். இப்படிப்பட்ட பாவ நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்களை நாம் பாராபட்சமாக நடத்தும் விதம் மனதுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஒரே பாவத்தை செய்த 2 பேரில் ஒருவனுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே தவறை செய்தவர் தங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் எந்த தண்டனையும் கொடுக்காமல் கண் சாடையாக விட்டு விடுகிறார்கள். ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், அந்தஸ்தில் குறைந்தவர்கள் சமுதாயத்தில் அநீதியை சந்திக்கிறார்கள். ஏன் இந்த அநீதி? ஏன் இந்த பாராபட்சம்? ஒரு அதிகாரியாக, பெற்றோராக, ஒரு போதகராக, ஒரு பள்ளி முதல்வராக, சபை நிர்வாகியாக நீங்கள் அநீதி பாராபட்சம் காட்டியது உண்டா? மனம் திரும்புங்கள், நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், பாராபட்சங்களை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் பட்சபாதம் இல்லாத தேவன் நம்மிடம் அதை எதிர்பார்க்கின்றார். இன்றைய வாக்கு தத்தம் என்னவென்றால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.